நான் ரெனி ஜாஸ்லின் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள அரியக்குடி என்ற சின்ன கிராமத்துலேருந்து தான் வரேன். நான் வந்து அரசு மாதிரி பள்ளி சிவகங்கையில் என்னோட 12ஆம் வகுப்பை முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஐஎம்யூ சிஇடி அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸை கிளியர் பண்ணி இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி சென்னையில் டிப்ளமோ நாட்டிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிற 1 இயர் கோர்ஸ் வந்து லாஸ்ட் இயர் 2023 ஆகஸ்ட் 21 ஜாயின் பண்ணேன். அந்த 1 இயர் ஃபுல்லாக ஷிப் பேசிக்ஸ், நேவிகேஷன், காம்பஸ், அந்த ஷிப்பை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த டைரக்ஷன்ஸ், லாட்டிடியூட், லாங்கிடியூட் இதெல்லாம் எப்படி நோட் பண்ணுறது அப்படின்னு ஷிப் பேசிக்ஸும் 12th பேசிக் ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் தான் என்னோட 2 செமஸ்டர் சப்ஜெக்ட்ஸாக நான் படித்தேன். அது போக ஷிப்போட பேசிக் இந்த ஸ்டெபிலிட்டி, அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ்லாம் எப்படி பார்க்கணும், அந்த மூரிங் ஆப்ரேஷன்ஸ், ஆங்கரிங் ஆப்ரேஷன்ஸ்லாம் ஒரு போர்ட் ஹார்பர் போனால் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் தான் நான் 1 இயர் கற்றுக்கிட்டேன். அது தாண்டி என்னோட அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட கிளாஸ்மேட்ஸாக இருக்கும்போது நான் என்னோட தமிழ் லாங்குவேஜை விட்டுட்டு நான் இங்கிலீஷில் அவங்களோட கம்யூனிகேட் பண்ணும்போது நான் இன்னும் என்னோட ஃபர்தராக என்னோட லாங்குவேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எனக்கு ஒரு டெவலப்மெண்ட் தெரியுது. அண்ட் தென் அவங்களோட சேர்ந்து படிக்கும் போது நிறைய க்ரியேட்டிவ் ஸ்கில்ஸை நான் கற்றுந்துருக்கேன். நமக்கு தெரியாதது அவங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களோட சேர்ந்து ஒன்றா குரூப் ஸ்டடீஸ் பண்ணும்போது நான் நிறைய ஸ்கில்ஸ் அவங்ககிட்ட தான் டெவலப் பண்ணியிருக்கேன். இந்த 1 இயரில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் லைக் ஜிம், ஸ்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் இதெல்லாம் நான் இன்க்ளூட் பண்ணும்போது என்னை ஹெல்த்தியாகவும் நான் ஃபிசிக்கலாக நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அரசு பள்ளி அதாவது 8ஆம் வகுப்பில் அரியக்குடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் வந்து ஒரு இங்கிலீஷ் ப்ரோஸ் மூலமாக இன்ஸ்பயர் ஆகி தான் நான் வந்து இந்த துறை எடுக்கணும், நம்மளுக்கு கப்பல் துறையில் ஒரு பெண்ணை சாதிச்சு காமிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவை எடுத்தேன். அது மூலமாக 12ஆம் வகுப்பில் சிவகங்கை அரசு மாதிரி பள்ளியில் நான் படிச்சுட்டு இருக்கும்போது என்னோட கேரியர் கைடன்ஸ் சார்லேருந்து என்னோட ஒவ்வொரு டீச்சர்ஸும் இன்க்ளூடிங் என் மேக்ஸ் சார்லேருந்து எல்லாருமே எனக்கு ஒரு சின்ன சின்ன இதுவையும் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லிக் கொடுக்கும்போது இதோட இம்பார்ட்டன்ஸ் இவ்வளவு இருக்குது, நெசசரி இவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஐஎம்யூ செட் என்ட்ரன்ஸ்க்கு எனக்கு கோச்சிங் கொடுத்தாங்க. அந்த கோச்சிங் மூலமாக இன்றைக்கி நான் இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டியில் நுழைய முடிஞ்சுது. இது எல்லாத்துக்குமே நான் காரணம் யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா அந்த தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறைக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க இல்லாமல் இன்றைக்கி வந்து நான் இந்த ஒரு பொசிஷனை அச்சீவ் பண்ணியிருக்க முடியாது. அவங்களோட நான் முதல்வன் திட்டம் அப்புறம் இன்னும் பல்வேறு திட்டங்கள்னால தான் இன்றைக்கி நான் இந்த ஒரு இடத்திற்கு வந்து நான் இன்றைக்கி என்னோட ஸ்பீச்சை நான் என்னோட வெற்றி பயணத்தை சக மாணவிகளுக்கு ஷேர் பண்ண முடிஞ்சது. என் பேர் பார்த்தசாரதி. நான் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தாலுக்கா அங்கே உள்ள கணபதி சுந்தரநாச்சியாபுரத்தில் நான் வசித்து வருகிறேன். எனக்கு பக்கத்து வில்லேஜில் உள்ள அரசு ஆதி திராவிட நல மேல்நிலைப்பள்ளி சுந்தராஜபுரம் அந்த ஸ்கூலில் தான் நான் 1 முதல் 12ஆவது போகிறேன். அங்கே தான் படித்தேன். 10th படிக்கையிலே எங்கள் சார் சொன்னாங்க, இந்த மாதிரி ஜேஇ எக்ஸாம் ஒன்று இருக்குது, நீங்கள் அதை ப்ரிப்பேர் ஆகுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்க சார், நான் ப்ரிப்பேர் ஆகிறேன்னு சொல்லி சொன்னேன். அதில் தான் வந்து நான் 11th 12th வந்து நான் முதல் திட்டத்திலேருந்து ஹைடெக் லேப் ஏற்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. சன் ஃபவுண்டேஷன் வந்து ஹைடெக் லேப் ஏற்படுத்தினாங்க. அதில் நான் முதல் திட்டத்திலேருந்து எங்களுக்கு லிங்க் அனுப்புனாங்க. ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட்னு சொல்லி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் நடந்துச்சு. நான் அதுபடி படித்தோம். ஈவினிங் வந்து மார்க் டெஸ்ட் ஒன்று இருக்கும், வீக் எண்ட்லி ஒரு மார்க் டெஸ்ட் இருக்கும். அதுபடி எங்கள் ப்ரிப்பேர் ஆகி ஜேஇ மெயின்ஸ் வந்து எங்கள் ஸ்கூலில் இருந்தேன். ஜேஇ மெயின்ஸ் வந்து தமிழில் இருந்தால் எங்கள் ஸ்கூல்லே பண்ணிட்டேன். ஜேஇ அட்வான்ஸ் வந்து இங்கிலீஷில் இருந்துச்சு. சார் நான் இந்த மாதிரி வெளியே போய் கோச்சிங் எடுக்கணுமான்னு சொல்லி கேட்டேன். இல்லைப்பா, நம்ம நான்முதல் திட்டத்துலேருந்து நம்ம கோச்சிங் கொடுக்காங்க, நீ அங்கே போய் படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து நான் சென்னை சைதாப்பேட் சிஓஏலேருந்து எங்களுக்கு பஸ் அரேஞ்ச் பண்ணி அவங்களே வந்து அழைச்சிட்டு போயிட்டாங்க. அங்கே வந்து ஒரு 2 months வந்து அவங்களுக்கு கோச்சிங் நடந்துச்சு. நான் படித்தது தமிழ் மீடியம். இங்கே கோச்சிங் வந்தது வந்து இங்கிலீஷ் தான் கோச்சிங் இருந்துச்சு. அப்படிங்கிற ஒரு 2 weeks வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் ஜேஇ அட்வான்ஸ் வந்து சிஐடி சென்டரில் வந்து நான் எழுதி நான் 112 மார்க் எடுத்து 740 ரேங்கில் இருந்தேன் கேட்டகரியில். அதில் எனக்கு வந்து சென்னை ஐஐடியில் வந்து ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் கோர்ஸ் கிடச்சிருக்கு. எனக்கு முக்கிய மகிழ்ச்சியாக இருக்குது. இதற்கு காரணமான மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சிவில் அப்படி இல்லைன்னா ஏரோநாட்டிக்கல் எடுக்கிறது தான் எனக்கு விருப்பமே. அதில் எனக்கு ஏரோஸ்பேஸ் கிடக்குதுன்னு சொன்னோடனே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஏரோஸ்பேஸு ரொம்ப பெஸ்ட்டான கோர்ஸ்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வேறு. நான் அதை எடுத்து படித்தேன். இப்போ எடுத்து படிக்க போகிறேன். அதில் வந்து இஸ்ரோவில் வந்து நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி இஸ்ரோவுக்கு நான் ட்ரை பண்ணேன். என் பேர் மோகன்ராஜ். நான் வந்து கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல் திருவண்ணாமலையில் படித்தேன். அங்கே தான் வந்து இந்த மாதிரி இன்ஸ்டியூட்லாம் போய் சேரலாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் வந்து FDDI சென்னையில் படிக்கிறேன். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு BDS ஆஃப் ஃபுட்வேர் டிசைன் அண்ட் ப்ரொடக்ஷனில் படிச்சுட்ருக்கேன். இப்போது அந்த கோர்ஸ் வந்து எங்கள் கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல் திருவண்ணாமலையில் தான் நிறைய விஷயம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அது இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணலாம், ஈஸியாக உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு மொத்த ப்ரிப்பரேஷனுமே வந்து அவங்க தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஆன்லைன் கிளாஸ் நடந்தது. கவர்மெண்ட்டோட ஃபுல் சப்போர்ட் வந்து எங்களுக்கு இருந்தது மொத்தமாக. அதனால் நாங்கள் வந்து கிளியர் பண்ணிட்டு ஈஸியாக உள்ளே போயிட்டோம். உங்களுக்கு கவர்மெண்ட்டோட என்ன ஸ்கீம் மூலமாக உங்களுக்கு எல்லா விஷயம் சொல்லிக் கொடுத்தாங்க? அதில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த நான் முதல் திட்டத்தில் தான் உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்களா, இல்லை ஜென்ரலாகவே உங்களுக்கு அவங்க ஜென்ரலாகவே சொல்லிக் கொடுத்தாங்க? அது எந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு?
ப்ராசஸ் எப்படி நடக்குது? இல்லை இப்போ இது உங்களுக்கு தெரியாமல் இருந்திருந்தா நீங்கள் இந்த என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணிருக்க முடியுமா? இந்த மாதிரி சேர்ந்துருக்க முடியுமா? அரசு உதவி. இந்த மாதிரி எங்கள் இந்த ஸ்கீம்லாம் எங்களுக்கு நார்மல் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கும்போது தெரியாது. மாடல் கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் படிக்கும்போது தான் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கீம் இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க. சிஜிலாம் வந்து நிறைய பண்ணாங்க, அதனால் அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. அப்படி இதுக்கு இந்த ஸ்கீம் இல்லாமல் இருந்தால் நீங்கள் என்னவா ஆயிருப்பீங்க? எப்படியான ஒரு ஐடியா உங்களுக்கு வந்துருக்கும்? இந்த மாதிரி ஸ்கீம் இல்லைன்னா நார்மல் ஸ்கூலில் படிச்சுட்டு ஏன்னா வேறு யாருன்னா என்ன சொல்கிறது போய் சேர்ந்துருப்போம், அவ்வளோதான். பேர் மோகன்ராஜ். என் பேர் கிஷோர். திருச்சி நேஷனல் லா காலேஜ் செலக்ட் ஆகியிருக்கேன். என்எல்இயில் செலக்ட் ஆகி கிளாட் எக்ஸாம் எழுதி அது மூலமாக என்எல்இயில் செலக்ட் ஆகியிருக்கேன். இப்போ அங்கே படிக்கிறதுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் முதல்வரையாக தான் வாய்ப்பு கொடுத்தது. நார்மல் திட்டத்து மூலமாக தான் இந்த எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு எக்ஸாம் எழுதணும். இந்த எக்ஸாம் எழுதினால தான் வாய்ப்பு கிடைச்சிது. இது மூலமாக ரொம்ப நன்றி எல்லாருக்கும். என் பேர் வினிதா. நான் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் மாடல் ஸ்கூலில் வந்து 12th முடித்தேன். இப்போ வந்து மலேசியாவில் வந்து அல்புகார் இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டியில் வந்து பேச்சுலர் ஆஃப் சோஷியல் டெவலப்மெண்ட் கோர்ஸ்க்கு வந்து எனக்கு வந்து வாய்ப்பு கிடச்சிருக்கு. கவர்மெண்ட் வந்து கரியர் கைடன்ஸ் கிளாஸ் வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து வாரம் எடுப்பாங்க எங்கள் ஸ்கூலில் வந்து. அது மூலிமா வந்து இந்த கோர்ஸ் இருக்கோ இதெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. இந்தியாவில் இருக்குது, ஆனால் வந்து வெளிநாட்டில் போய் படிக்கிறது ஒரு பெருமை தானே. இந்தியாவில் வந்து நிறைய காலேஜ், இதை விட பெஸ்ட் காலேஜும் இந்தியாவில் இருக்குது. ஆனாலுமே நம்ம வந்து எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, வெளிநாடுன்னு போது ஒரு பெருமையாக பார்ப்பாங்கல்ல. கொடுக்காம இருந்ததுதான் எங்கள் ஊர்லேயே தான் நான் படிச்சிருப்பேன். ஆனால் வந்து இதை கொடுத்ததால வந்து நான் மலேசியா வரைக்கும் போகிறேன்றது தமிழ்நாடு அரசோட உதவியோட தான் முடியுது. அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து எப்பயுமே உதவி செஞ்சுட்டு தான் இருக்கும். அதை யூஸ் பண்ணுறது வந்து நம்ம இதுதான். அதை நான் வந்து மலேசியா வேணும்னு சொல்லியிருந்தா எனக்கு மலேசியா கிடைச்சிருக்காது. ஆனால் வந்து அது கிடைக்கும் போது நான் யூஸ் பண்ணிக்கிறேன். கிடைக்கிற வாய்ப்பு வந்து எல்லாரும் யூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து ஃபீல் பண்ணக்கூடாது, அந்த வாய்ப்பு யூஸ் பண்ணிக்கலாமே பின்னாடி ஃபீல் பண்ணக்கூடாது.